மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு அதிசார வக்ர பயிற்சி பலன்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப மேசராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்குமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப குரு அதிசார பயிற்சி நடக்க போது நமக்கு ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு குரு உங்களுக்கு ராசிக்கு 3ல அப்ப இருக்கிறாரு. அப்ப மிதுன வீட்டுல இருக்கிற குரு பவன் ராசிக்கு 4ல உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான கடக வீட்டுல அடுத்த ஒரு 74 நாளுக்கு குரு அதிசார பயிற்சி நடக்க போகுது. அப்ப இது எப்ப இருந்து எப்ப அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாளுக்கு 2.5 மாசம் இந்த குரு அதிசார பயிற்சி. அப்ப இந்த குரு அதிசாரம் ஆகுறதுனால உங்களுக்கு பலன்கள் மாறுதான்னு கேட்டா எப்பவுமே வக்ரம்னாலே ரிவர்ஸ்ல நட்சத்திரங்கள்ல தான் டிராவல் ஆவாங்க. பட் இந்த வட்டம் நடக்க போறது ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு குரு அதிசாரம் ஆகுறதுனால நமக்கு பலன்கள் மாறும். அப்ப யாருக்கு அப்படின்னா மேசராசியில் பிறந்த அஸ்வினி, கார்த்திகை, அது போக இந்த பரணி, இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒரு பாசிட்டிவா இருக்காங்கட்டா ஆமா இருக்க போது. காரணம் இந்த குரு நின்ற பலன், இந்த குரு பார்வை பலன்கள் சொல்லிட்டு ஒரு 4 ஸ்தான பலன்களை இவர் மாத்த போறார். அப்ப இந்த குரு ராசிக்கு 4ல உங்களோட சுகஸ்தானத்துல நிக்க போறார். அப்ப சுகஸ்தானம் அப்படின் போது உங்களோட அம்மா ஸ்தானம் சுகஸ்தானம். அப்ப ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறார். இந்த உச்சம் பெற குரு உங்களுக்கு பாசிட்டிவா அப்படின்னு கேட்டா இந்த 4ஆம் இடம் அப்படின் போது இந்த மேசராசியில் படிப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, மேல் படிப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, பாதியிலே படிப்பு மிஸ்டேக்ஸ் ஆனவங்க, அதுப்போ படிப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் படிப்புல உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்லாவே நீங்க படிப்பீங்க, படிப்புல அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகருவீங்க அப்படின்னு நான் ஞாபகப்படுத்துறேன். அது போக நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணாலும் சரி, மாஸ்டர்ஸ் பண்ணாலும் சரி, டிகிரிஸ் பண்ணாலும் சரி, பிஹெச்டி, எதுக்கு நீங்க ட்ரை பண்ணியிருந்தாலும் அதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு அடுத்த 74 நாளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ரெண்டாவது உங்களோட அம்மா லைன்ல அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை போய் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி அம்மா பிள்ளைங்களுக்கு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுல நீங்க இருந்திருந்தால் கூட உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ரெண்டாவது அப்பா வழி சொத்து. அப்ப உங்களோட அப்பா வழியில சொத்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமா வருவதற்குரிய வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துறேன். ரெண்டாவது சிலர் வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், இல்ல இருக்கிற வீட்டவே ரெனோவேஷன் பண்ணணும், இருக்கிற வீட்டை தக்க வைக்கணும், வாகனத்தை தக்க வைக்கணும் அப்படின்னு கூட்டுல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு இந்த குரு உங்களுக்கு சாதகமா இருப்பார் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? ரெண்டாவது இந்த குருக்கு பார்வை பலன்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அப்ப குரு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்ட்டு இந்த மாதிரி 3 ஸ்தான பலன்களை பார்க்க போறாங்க. இதுல உங்களுக்கு அஸ்தமஸ்தானம் 5ஆம் பார்வையாகவும், அதுபோக தொழில் ஸ்தானம் 7ஆம் பார்வையாகவும், அதுபோக விரயஸ்தானம் 9ஆம் பார்வையும் பார்க்கறதுனால இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு சில பலன்கள் மாறும். அதுல இந்த குரு உங்களோட அஸ்தமஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப அஸ்தமஸ்தானம் அப்படின்னு வரும்போது